அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சொற்றொடர் வகைகள். அழகு 3 எழுதும் திறன்ற தலைப்பில் நம்ம தமிழ் சிலபஸ் புது சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான தலைப்பு. இதை நீங்க வந்து நல்லா கூர்ந்து கவனிச்சாலே போதும். ஓகேங்களா? நான் சொல்றதை கேட்டு காதுல உள்வாங்கிட்டீங்கனாலே போதும். எப்போதுமே உங்களுக்கு மறக்கவே கூடாது இது. சரி, ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை வாக்கிய வகைகள்னு கொடுத்துருங்க. அடிப்படை, ஓகேங்களா? அடிப்படை வாக்கிய வகைகள்னு அதுல வந்து ஃபர்ஸ்ட் செய்தி வாக்கியம். ஒரு கருத்தினை செய்தியாக அறிவிப்பது செய்தி வாக்கியம். ஒரு கருத்தினை செய்தியாக ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வாக்கிய வகை என்பது ஒன்னொன்னும் தனித்தனியா ஒரு குரூப். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஒன்னொன்னும் ஒரு குழு போல. இப்ப செய்தி, கட்டளை, வேங்கோள், விளைவு, வினா, உணர்ச்சி, இது எல்லாம் ஒரு குழு. இதுக்கான ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இதுக்குள்ளதான் வரும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை, அது ஒரு குரூப். அடுத்தது தனி தொடர் கலவை, இது ஒரு குரூப். அதுக்கு அடுத்தது உடன்பாடு, எதிர்மறை, பொருள்மாறா எதிர்மறை, இது ஒரு குரூப். அதுக்கு அடுத்தது நேர்கூற்று, அயற்கூற்று, இப்படி தனித்தனியா நம்ம பிரிக்கணும். புரியுதுங்களா? ஒரு கேள்விக்கான விடை வந்து தனி வாக்கியமா இருக்கும் பட்சத்துல மற்ற ஆப்ஷன் எப்படி இருக்கும்னா தனி தொடர் கலவை, இப்படிதான் இருக்கும். ஒண்ணுதுக்கான ஆன்சர் உடன்பாடா இருந்துச்சுன்னா உடன்பாடு, எதிர்மறை, பொருள்மாறா எதிர்மறை, இது 3 கொடுத்துட்டு வேற ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அப்ப ஒன்னு ஒரு குழு போல. அதனால இது ஒரே இது எல்லாத்துக்குமே வரும். எதுக்கு வரும், எப்படி அப்படின்றத நம்ம டீட்டெயிலா இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். புரியுதுங்களா? இது அடிப்படை வாக்கிய வகைன்னு நானே பிரிச்சிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, செய்தி வாக்கியம். ஒரு செய்தியினை தெளிவாக எடுத்து கூறுவது, அவ்வளவுதான். அதுல வேற ஒண்ணும் இல்லை. ஒரு கருத்தினை செய்தியாக அறிவிப்பது செய்தி வாக்கியம். இயற்கை காட்சிகள் மிகவும் அழகாக உள்ளது. கரிகாலன் கல்லணையை கட்டினான். தினமும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும். இதெல்லாம் பாருங்க, ஒரு செய்தியை தெரிவிப்பது. புரியுதுங்களா? அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது கட்டளை வாக்கியம். கட்டளை வாக்கியம் ஏவுதற் பொருள், கட்டளை பொருள், மரியாதைக்குரிய பொருள் அமைய பெறுவது. கட்டளை வாக்கியம் அப்படின்னா எப்போதுமே கட்டளை வாக்கியத்தோட வேர் சொல்ல முடிஞ்சிருக்கும். பாருங்க, கதிரவன் மறையும் காட்சியை காண், கட்டளையிடுற மாதிரி வேர் சொல். அதுக்கு அடுத்தது இளமையில் கல், தினமும் உடற்பயிற்சி செய். அது போல இந்த வேர் சொல் அதுதான் ஏவுதல் பொருள். கட்டளை பொருள்னா அதுதான். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம். வேர் சொல் என்பது கட்டளை ஏவுதல் பொருள்ல வரும்னு. இது போலதான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? வினா வாக்கியம். வினா வாக்கியம் என்பது வினா பொருள் தரும் வாக்கியம் வினா வாக்கியம், அவ்வளவுதான். வினா பொருள்னா என்ன கவனிங்க. ஏ, யா, இதெல்லாம் சொல்லின் முதல்ல வரும். ஆ, ஓ சொல்லின் இறுதியில வரும். ஏ சொல்லின் இறுதியில் வரும். இந்த வினா பொருளை தருவதற்கு இந்த 5 எழுத்துக்கள் தான் நம்ம பயன்படுத்துவோம். இது கண்டிப்பா அந்த சொற்றொடர்ல இருக்கும். இறுதியில் வினா குறியீடு இருக்கும். புரியுதுங்களா? வினா குறியீடு இருக்கும். வினா குறியீடு இல்லாமலும் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுல வந்து இந்த எழுத்துக்கள் பாருங்க, இந்த எழுத்துக்கள் வரும். இப்ப பாருங்களேன், நீ உண்டாயா, நீ உண்டாயா, பாருங்க. ஆ. இமயம் எதை நினைவுபடுத்துகிறது, எதை. அதுக்கடுத்த சிதம்பரனார் வாழ்க்கை வரலாறு விரிவாக வரவில்லையோ. தினமும் உடற்பயிற்சி செய்வாயா. புரியுதுங்களா? அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வினா பொருளை தருவது வினா வாக்கியம். உணர்ச்சி வாக்கியம். உவகை, அழுகை, அவலம், வியப்பு, அச்சம், நகைச்சுவை, பெருமிதம் போன்ற ஆழ்ந்த உணர்ச்சிகளை மனதில் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கக்கூடிய அந்த வாக்கியம் தான் வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி வாக்கியம். இங்க பாருங்க, என்னே அவருடைய தியாகம், ஐயோ தமிழுக்கு இறங்காத உள்ளமா, ஆகா என்ன பூம்புகார் கலைக்கூடத்தின் அழகு தோற்றம், என்னே அருமையாக உடற்பயிற்சி செய்கிறார். அப்ப என்னே, ஐயோ, ஐயகோ, புரியுதுங்களா? அப்ப உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சி என்பது நம்ம பார்த்த மாதிரி இதை பாருங்க இப்படி வரணும். உவகை மகிழ்ச்சியின் காரணமா, இல்ல அழுகை, அவலம், நகைச்சுவை, வியப்பு, இதன் காரணமாக தான் பாத்தீங்கன்னா உணர்ச்சி வாக்கியம் வரும். உணர்ச்சி வாக்கியத்துல பாத்தீங்கன்னா குறியீடு, உணர்ச்சி குறி இருக்கும். ஓகேங்களா?
அது இல்லாமல் அந்த சில வார்த்தைகள் சில சொற்றொடர்கள் வந்து அந்த பொருளை தரும், உணர்ச்சியான அந்த பொருளை தரும். அடுத்தது இந்த விழைவு வாக்கியம் வந்து பாருங்க, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது விழைவு வாக்கியம். இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். விழைவு வாக்கியம் ரெண்டு வகைப்படும். விழைவு வாக்கியம் ரெண்டு வகைப்படும். ஒண்ணு வியங்கோல், இன்னொன்னு கட்டளை. இன்னொன்னு கட்டளை. வியங்கோல், கட்டளை ரெண்டுமே பொதுவான சொல் விழைவு வாக்கியம். ரெண்டுமே பொதுவான சொல் விழைவு வாக்கியம். வாக்கியத்தில் விருப்பம் இருக்க வேண்டும். விழைவுனா ஒரு விருப்பம், ஒரு வேண்டல், ஒரு விரும்பல். புரியுதுங்களா? விருப்பம் இருக்கணும். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் விழைவு தொடர் ஆகும். விழைவு தொடர். இளமையில் கல் சார், ஏவல். இளமையில் கல் ஏவல் பொருள் சார். இப்ப இளமையில் கல்னா கட்டளையும் வருது விழைவும் இருக்கு, நான் எதை சார் அடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர் சொல்லில் முடிந்திருந்தால் முதல் ஆப்ஷன் நம்ம கட்டளை வாக்கியம் தான் அடிக்கணும். ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். இளமையில் கல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கட்டளை தான். ஏன்னா ஏவுதல் பொருளில் வந்துருச்சு கட்டளை. கட்டளை ஆப்ஷன்ல இல்லைன்னா தான் நீங்க அடுத்தது எதுக்கு வரணும்னா விழைவுக்கு வரணும். அதே மாதிரி பாருங்க, உன் திருக்குறள் நூலை தருக. தருக அடுத்தது பார்ப்போம். க, இய, இயர் போன்றவை இடம் பெற்றிருந்தால் அதுக்கு பேர் வந்து வியங்கோல் வாக்கியம். அப்ப தருகன்றத ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வியங்கோல் வாக்கியம் தான் அடிக்கணும். வியங்கோல் வாக்கியம் இல்லைன்னா தான் விழைவு போகணும். அப்ப எப்பொழுதுமே விழைவு வந்து இரண்டாவது வாய்ப்பா தான் நம்ம அதை பயன்படுத்திக்கணும். புரியுதுங்களா? செய் அப்படின்னு முடிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கட்டளை தான் நீங்க தேடணும். வேர் சொல்ல முடிஞ்சிருந்தா கட்டளையில தான் போய் பார்க்கணும். கட்டளையில இல்லைன்னா தான் விழைவு இருக்கான்னு போய் பார்க்கணும். அதே போலதான் வியங்கோல் வாக்கியம் பாருங்க. அடுத்து நம்ம பார்க்கிறோம். க, இய, இயர் போன்றவை இடம்பெற்று இருக்கும். தினமும் உடற்பயிற்சி செய்க, உலகெல்லாம் வாழ்க, வாழ்க தமிழினம், வளர்க தமிழ் மருத்துவம். இப்ப இதெல்லாம் பாருங்க, எல்லாத்தையும் க, இய, இயர் போன்ற இது இடம்பெற்றிருக்கு. இது எல்லாமே வியங்கோல் வாக்கியம் தான். இப்ப இதுல வியங்கோல் வாக்கியம் விழைவு வாக்கியம் ரெண்டு கொடுத்திருந்தாலும் நம்ம எதை அடிக்கணும்னா வியங்கோல் வாக்கியம் தான் அடிக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? விழைவு வாக்கியத்திலிருந்து உட்பிரிவு தான் இது. விழைவு வாக்கியத்திலிருந்து உட்பிரிவு தான் வியங்கோலும் கட்டளையும். புரியுதுங்களா? அந்த உட்பிரிவை கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் நீங்க அடிக்கணும். அது எதுவுமே கொடுக்கலன்னா அதுக்கு அடுத்தது விழைவு வரணும். நான் சொல்றதை தெளிவா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதை பாருங்க. இளமையில் கல் விழைவு வாக்கியம். உன் திருக்குறள் நூலை தருக விழைவு வாக்கியம். புரியுதுங்களா? ஏன்னா ஆப்ஷன் விழைவுன்னு இருந்தா இது ரெண்டு விழைவு வாக்கியம். விழைவு இல்லை அப்படின்னா இது வந்து கட்டளையா மாறிடும், இது வந்து வேங்கோலா மாறிடும். புரியுதுங்களா? ஏன்னா வாக்கிய வகையில நம்மளுக்கு தேவை எப்பொழுதுமே மிகச் சரியான விடை தான் தேவை. சரியான விடை, மிகச் சரியான விடை, இப்படிதான் நம்மளுக்கு இருக்கும். நம்ம எடுக்கிறது மிகச் சரியான விடையை நோக்கி தான் போகும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, வியங்கோல் வாக்கியம். தினமும் உடற்பயிற்சி செய்ய, உலகெல்லாம் வாழ்க, வாழ்க தமிழும், வளர்க தமிழ் மருத்துவம். அவ்வளவுதான். இதுதான் அடிப்படை. இப்ப பாருங்க, செய்தி வாக்கியம். தினமும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும் என்பது செய்தி வாக்கியம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? செய்தி வாக்கியத்துக்கு அடுத்து கட்டளை. தினமும் உடற்பயிற்சி செய் அப்படின்றது கட்டளை வாக்கியம். அதுக்கு அடுத்தது பாருங்க, வினா வாக்கியம். தினமும் உடற்பயிற்சி செய்வாயா? ஏன் உடற்பயிற்சி செய்ய வேண்டும்? எங்கு உடற்பயிற்சி செய்வாய்? அது போன்ற எந்த கேள்வி கேட்டாலும் அது வந்து வினா வாக்கியம். அடுத்தது உணர்ச்சி வாக்கியம். என்னே அருமையாக உடற்பயிற்சி செய்கிறார், உணர்ச்சி வாக்கியம். விழைவு வாக்கியம். விழைவு அதேதான். விழைவு வாக்கியம் மட்டும் ரெண்டா பிரிக்கும். ஒண்ணு கட்டளை, இன்னொன்னு வியங்கோல். ஒண்ணு கட்டளை, இன்னொன்னு வியங்கோல். புரியுதுங்களா? வியங்கோல் பார்த்தோம். க, இய, இயர். தினமும் உடற்பயிற்சி செய்க, க. வியங்கோல் வாக்கியம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை. ரோமன் லெட்டர் 1. தன்வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம், செய்வினை வாக்கியம், செயற்பாட்டு வினை வாக்கியம். இது நாளை பத்தி பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான தலைப்பு. இதுல நிறைய பேருக்கு குழப்பம். சார் எனக்கு தன்வினை செய்வினை புரியல சார், இது எப்படி சார் அப்படின்னு நிறைய பேர் மாணவர்கள் கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா? இப்ப நான் சொல்ற விஷயத்த தெளிவா உள்வாங்கிக்குங்க. எப்பொழுதுமே நீங்க மறக்கவே கூடாது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க, தன்வினை என்பது ஒரு செயலை தானே செய்வதுதான் தன்வினை வாக்கியம். ஒரு செயலை தானே செய்வது தன்வினை வாக்கியம். இப்ப பாருங்க,
கந்தன் பாடம் படித்தான், முருகன் கற்றான், ராமன் நன்கு எழுதினான். அப்ப இந்த எழுவாய் வருது இல்லைங்களா, இந்த எழுவாய் வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் இந்த செயலையுமே செய்யறாங்க. இந்த எழுவாய் தான் அவங்க இந்த செயலுமே செய்யறாங்க. அப்ப தன்வினை வாக்கியம் என்பவர் எழுவாயே அவருக்கு அந்த கந்தன் பாடம் படித்தான்னா அவர் தான் படித்தார், முருகன் கற்றான்னா அவர் தான் கற்றார், ராமன் நன்கு எழுதினான்னா அவர் தான். புரியுதுங்களா? அப்ப தன்வினை வாக்கியம் என்பது ஒரு செயலை தானே செய்வது. இதுக்கு அப்படியே இது வந்து பாத்தீங்கன்னா பிறவினை வாக்கியம். பிறவினை வாக்கியம் வந்து பாருங்களேன், ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பது. வித்தான் பித்தான் அப்படின்றது வரும். வி பி வித்தான் பித்தான். புரியுதுங்களா? வித்தான் பித்தான் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பது பிறவினை வாக்கியம். கந்தன் பாடம் படிப்பித்தான், மாதவி நடனம் கற்பித்தாள், தந்தை மகனை படிக்க செய்தார். இப்ப பாருங்களேன், இங்க செய்தார்னு தான் இருக்கு, ஆனா தந்தை வந்து செய்யல. தந்தை வந்து மகனை படிக்க செய்தார், படிக்க செய்தார். யாரை படிக்க செய்தார்னா மகனை. அப்ப பிறருக்கு செய்யறார், அதனால அது வந்து பிறவினை. ஒரு வாக்கியத்துல நம்ம லாஸ்ட்ல முடியறத வினைமுற்ற வச்சு மட்டுமே நீங்க விடையை காணக்கூடாது. இதோட பொருள் என்ன சொல்லுது? தந்தை மகனை படிக்க செய்தார். அப்ப அவர் வந்து பிறருக்கு செய்யறார், இன்னொருத்தவருக்கு. இன்னொருனா மகன். அப்ப அதனால இது வந்து பாத்தீங்கன்னா பிறவினை. தன்வினை பிறவினையாக மாறும்போது மெல்லினம் வல்லினமாக மாறும். அடங்கு அடக்கு, அது தன்வினை. அடங்கு அடக்கு. அதே போல ஒற்று ரெட்டிக்கும், வாடு வாட்டு. இந்த பாருங்க, ஒற்று ரெட்டிக்குது. இங்க இட்டு கூட்டல் ஊ, இங்க இட்டு கூட்டல் ஊ. அப்ப இந்த ஒற்று ரெட்டிக்குது, வாடு வாட்டு. தன்வினையோடு சேரும். இங்க பாருங்க, போ என்பது போக்கு, போக்கு அப்படின்றது வந்து இந்த தன்வினையோடு சேர்ந்து வருவது போக்கு. போ என்பது தன்வினை, போக்கு. புரியுதுங்களா? போக்கினான் என்பது பிறவினை. அப்ப தன்வினை பிறவினை இப்படிதான் மாறும். புரியுதுங்களா? அடுத்தது செய்வினை வாக்கியம். செய்வினை வாக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, செய்வினை வாக்கியத்துல எழுவாய் செயல்படு பொருள் பயனில்லை இந்த அமைப்புல இருக்கணும். ஃபர்ஸ்ட் இன்னார் இதனை செய்தார் என்பது செய்வினை வாக்கியம். இன்னார் இதனை செய்தார் என்பது செய்வினை வாக்கியம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை அப்படின்ற அமைப்புல இருக்கும். எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை. அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருபாய் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வரும். இரண்டாம் வேற்றுமை உருபு. இப்ப பாருங்களேன், திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அப்ப இந்த திருக்குறளை ஐ இருக்கு பாருங்க. ஓகேங்களா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை விரி, அதாவது வெளிப்படையா வந்துருச்சு ஐ. அதுக்கு அடுத்தது அதே ஒருவேளை திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார்னாலும் அது செய்வினை தான். அப்ப ஐ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக வரும். இப்ப பாருங்க, இன்னார் இதனை செய்தார், இன்னார் இதனை செய்தார் அப்படின்றது. ஓகேங்களா? கவனிங்க. இதுல வினைமுற்று எப்பயுமே செய்வினை வாக்கியம் இருக்கு இல்லையா, அதுல வினைமுற்று இதுதான் பயனிலை. பயனிலைன்னா ஒண்ணும் இல்லை, எதுக்கு நம்ம வேர் சொல் கண்டுபிடிக்க முடியுமோ அதான் பயனிலை. இப்ப இதுக்கு வேர் சொல்னா இயற்று. அப்ப எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதோ அதான் பயனிலை. பாருங்க, இப்ப இதுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுது, அப்ப இது பயனிலை. இப்ப எதை இயற்றினார், இங்க எப்பயுமே வினைமுற்றுட்ட ஒரே கொஸ்டின் தான் கேட்கணும். எதை அப்படின்ற கேள்வி கேட்கணும். அதற்கான விடை இங்க இருந்துச்சுன்னா அது வந்து செய்வினை வாக்கியம். அதுக்கான விடை இல்லைன்னா அது வந்து செய்வினை வாக்கியம் கிடையாது. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. எப்பயுமே வினைமுற்று லாஸ்ட்ல தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை. செய்வினை வாக்கியம் இப்படிதான் இருக்கும். செய்வினை வாக்கியத்துல கொஸ்டின் மார்க் கேட்கணும், எதைன்னு. ஏன் சார் எதைன்னு கேட்கிறோம்னா, எதைன்னா அதுதான் செயல்படு பொருள். இப்ப பாருங்களேன், திருவள்ளுவர் நன்கு இயற்றினார், நன்கு இயற்றினார் அப்படி இருக்கு. திருவள்ளுவர் எதை இயற்றினார்னு கொஸ்டின் மார்க் கேக்குறீங்க. எதைன்னா அதுக்கான ஆன்சர் இருக்கா? இங்க இல்ல.
அப்ப இது வந்து தன்வினை வாக்கியம். இது வந்து தன்வினை வாக்கியம். அப்ப எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை என்ற அமைப்புல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது வந்து செய்வினை வாக்கியம் தான் அடிக்கும். புரியுதுங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, கட்டளை, வியங்கோல், விழைவு, இதை வச்சு நான் சொன்னேன். விழைவு கட்டளை இருந்தா கட்டளை தான் அடிக்கும். விழைவு வியங்கோல் இருந்துச்சுன்னா வியங்கோல் தான் அடிக்கணும். செகண்ட் ஆப்ஷனா தான் நீங்க எதுக்கு போகணும்னு சொன்ன? விழைவு வாக்கியத்துக்கு போகணும். புரியுதுங்களா? அது போலதான் இது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், தன்வினையும் கொடுத்துட்டாங்க, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, இது 4 தான் நம்மளுக்கு ஒரு குரூப். இது ஒரு ஆப்ஷனா இருந்தா மற்ற 3 4 இப்படிதான் வரும். அப்ப திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், எதை இயற்றினார் அப்படின்னா திருக்குறளை கிடைச்சிருச்சு இல்லையா, கண்ணை மூட்டு செய்வினை தான் அடிக்கணும். சார் அவர் தானே சார் இயற்றினாரு, தன்வினை தானே சார், தன்வினையும் தான். புரியுதுங்களா? ஆனா சரியான விடை தேவையா, நம்மளுக்கு மிகச் சரியான விடை தேவையா? மிகச் சரியான விடை தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா வாக்கிய வகை என்பது எல்லாமே அப்படிதான். நம்மளுக்கு வந்து எது மிகச் சரியோ அதுதான் எடுக்கணும். புரியுதுங்களா? ஆமா. அப்ப இதுதான் நம்ம செய்வினை வாக்கியம் தான். இது திருவள்ளுவர் நன்கு இயற்றினார்னா அது வேற ஆப்ஷனே கிடையாது. எதை இயற்றினார்னா ஆன்சரே இல்லை. அப்ப இது நன்கு இயற்றினார்ன்றதுனால தன்வினை மட்டும்தான் போய் சேரும். புரியுதுங்களா? அடுத்தது, அப்ப நீங்க செய்வினை வாக்கியத்தில் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இன்னார் இதனை செய்தார், எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை, 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வரும். நீ புரிஞ்சுக்கிறதுக்காக வினைமுற்று கொஸ்டின் மார்க் கேட்பீங்க எதைன்னு, அது இதுக்கு முன்னாடியே இருக்கணும், இங்கேயே இருக்கணும். அதாவது புரியுதுங்களா? கடைசியில இருந்து இங்க இருக்கணும், அதுக்கு பக்கத்திலே, வினைமுற்றுக்கு பக்கத்திலே இருந்தா அது வந்து செய்வினை வாக்கியம். அடுத்தது செயற்பாட்டு வினை வாக்கியம். இச்செயல் இன்னாரால் செய்யப்பட்டது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இன்னார் இதனை செய்தார்னு பார்த்தோம். இங்க வந்து இச்செயல் இன்னாரால் செய்யப்பட்டது. அடுத்தது செயல்படு பொருள் எழுவாய் பயனிலை என்ற அமைப்பில் இருக்கும். செயல்படு பொருள் எழுவாய் பயனிலை என்ற அமைப்பில் இருக்கும். 3ஆம் வேற்றுமை உருபா ஆள் நிச்சயமாக இடம்பெற்றிருக்கும். 3ஆம் வேற்றுமை உருபால். அங்க என்ன பார்த்தோம்? 2ஆம் வேற்றுமை உருபு ஐ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாவோன்னு பார்த்தோம். இங்க அப்படி கிடையாது, நேரடியா 3ஆம் வேற்றுமை உருபு ஆள் இடம்பெறும். ஓகேங்களா? இங்க கவனிங்க, திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. ஆள் பட்ட, ஆள் பட்ட, எப்பயுமே ஆள் பட்ட அப்படின்றது வரும். புரியுதுங்களா? ஏறக்குறைய 90% மேல இது மாதிரி மட்டும் வரும். மீதி இதே செயற்பாட்டு வினை வேற எப்படி கேட்பாங்க அப்படின்னா, புரியுதுங்களா? செயற்பாட்டு வினை நம்ம பார்த்தபடி ஆள் பட்ட அது வந்துடும். அது இல்லாம வேற எப்படி எல்லாம் வரலாம்னா, இந்த 5 வினை அந்த எச்சங்களை ஞாபகம் வச்சுங்க. அதாவது செயற்பாட்டு வினை எச்சனுடன் சேர்ந்து சில டைம் வரும். இப்ப கந்தன் கொலையுண்டான், உண்டு கொலையுண்டான். அடுத்து வீடு கட்டியாயிற்று, வீடு கட்டியாயிற்று. பெரு மாறன் பெற்று கொண்டான், இதெல்லாம் செயற்பாட்டு வினை. போயிற்று, சட்டி உடைந்து போயிற்று. இங்க பாருங்க, ஆயிற்று போயிற்று, சட்டி உடைந்து போயிற்று. பணம் காணாமல் போனது, போனது. புரியுதுங்களா? இதை மறக்கவே கூடாது. உன், ஆயிற்று, பெரு, போயிற்று, போனது, இந்த 5 எச்சங்களும் ஆள் பட்ட இல்லைன்னா இதை மைண்ட்ல வச்சுங்க. இது இப்படி வந்தா இது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம். கந்தன் கொலையுண்டான், உன், உன்னுன்றது இந்த இடத்துல கொலை உண்டான், உண்டான். வீடு கட்டியாயிற்று, மாறன் பெற்று கொண்டான், இந்த பெருன்றதுதான் இங்க பெற்று கொண்டான். சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது. இதை மறக்கவே கூடாது. புரியுதுங்களா? தன்வினை வாக்கியத்துல கந்தன் பாடம் படித்தான் அப்படின்னு இருக்கு. கந்தன் பாடம் படித்தான், எதை படித்தான்? பாடம்னு இருக்கு. அப்ப தன்வினை மட்டும் இருந்தா தன்வினை அடிச்சிருவான். தன்வினை இல்ல ஆப்ஷன்ல, செய்வினை தன்வினை ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா எதைக்கு ஆன்சர் இருக்கு. அப்ப எதைக்கான ஆன்சர் இங்க இருந்தா அது கண்டிப்பா செய்வினை வாக்கியம், மறக்கவே கூடாது. இப்ப முருகன் கற்றான், இங்க பாருங்க எதை கற்றான்னு ஒண்ணுமே இல்லை. அப்ப இது என்ன ஆகும்? கண்டிப்பா தன்வினை தான். அப்ப ராமன் நன்கு எழுதினான், எதை எதை எழுதினான்? இங்க இருக்கா பாடம் கவிதைன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து செய்வினை. இங்க எதை எழுதினான்? இல்லவே இல்லை. அப்ப இது வந்து தன்வினை. அப்ப இந்த கந்தன் பாடம் படித்தான் மட்டும் தன்வினையிலையும் வருது, செய்வினையிலும் வருது.
ஏன் சார் செய்வினையில அதை கொண்டு போறோம்னா எதை படித்தான்னா அதுக்கான ஆன்சர் இருக்கு. அப்ப இது தன்வினை செய்வினை ரெண்டுமே வரும். ஆனா செய்வினை தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு. புரியுதுங்களா? ஏன்னா அது மிகச்சரியா இருக்கு. இங்க பாருங்க, எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை அப்படி இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு விஷயமும் கிடையாது. இப்ப கந்தன் பாடம் படித்தான் தன்வினை, கந்தன் பாடம் படிப்பித்தான் பிறவினை, கந்தன் பாடம் படித்தான் செய்வினை, பாடம் கந்தனால் படிக்கப்பட்டது செயல்பாட்டு வினை. புரியுதுங்களா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 2. ஃபர்ஸ்ட் பார்த்தது தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு வினை, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தனி வாக்கியம். நான் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் வந்து நீங்க கரெக்டா ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் உள்வாங்கிட்டீங்கன்னா போதும், எப்போதுமே தப்பே வராது. புரியுதுங்களா? சரி. ஓர் எழுவாய் அல்லது பல எழுவாய் ஒரே பயனிலை கொண்டு முடிவது, ஒரே பயனிலை கொண்டு முடிவது. புரியுதுங்களா? ஒரே பயனிலை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இந்த பயனிலை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு வாக்கியத்துல எது வேர்ச்சொல் கண்டுபிடிக்க முடியுதோ அதுதான் வந்து பயனிலை. புரியுதுங்களா? ஏன்னா பயனிலை என்பது வினை சொல்லா இருக்கும். அதாவது கட்டளை இடுற மாதிரி நம்ம கொண்டு வர முடியும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பயனிலை. இப்ப பாருங்களேன், சேரன் தமிழை வளர்த்தான், சேரன் தமிழை வளர்த்தான். இப்ப பாருங்க, இது வந்து சேரன் ஒரு எழுவாய், ஓர் எழுவாய். புரியுதுங்களா? பயனிலை வந்து பாருங்க, இது எதுல வந்து நம்ம வேர்ச்சொல் கண்டுபிடிக்க முடியுது? இதுதான். அப்ப இதான் பயனிலை. புரியுதுங்களா? அப்ப ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய். இதோ இருக்கு பாருங்க, சேர சோழ பாண்டியர் தமிழை வளர்த்தனர். 100 பேர் கூட வரலாம். சேர சோழ பாண்டிய பல்லவர் எத்தனை பேர் வேணாலும் வரலாம். எழுவாய் எவ்வளவு பேர் வேணாலும் வரலாம். ஏன்னா ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய். ஆனா பயனிலைன்னு பாருங்களேன், இப்ப இந்த வேர்ச்சொல் கண்டுபிடிக்க முடியாது. எதை கண்டுபிடிக்க முடியும்னா இதான் கண்டுபிடிக்க முடியும், வளர். அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பயனிலை. அப்ப ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரே பயனிலை கொண்டு முடிவது என்னது? தனி வாக்கியம். அடுத்த தொடர் வாக்கியம். தொடர் வாக்கியம் பாருங்க, ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது தொடர் வாக்கியம். தொடர் வாக்கியம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர் வாக்கியம்னா கண்டிப்பா இந்த அரைப்புள்ளி குறியீடு இருக்கும். எந்த வாக்கியத்துல இந்த அரைப்புள்ளி குறியீடு இருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து தொடர் வாக்கியம். அவ்வளவுதான். சார் இந்த அரைப்புள்ளி இல்லாம நம்மளை ஏமாத்திட்டாங்களான்னா ஏமாத்த முடியாது. வினா வாக்கியம் உணர்ச்சி வாக்கிய குறியீடு இல்லாம கூட வினாக்கள் வரலாம். ஆனா கண்டிப்பா தொடர் வாக்கியம் வரும். புரியுதுங்களா? சில வாக்கிய வகைகள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறுத்தற் குறியீடுகள் தான் பார்க்க போறோம். அதுக்காக தான் நான் இந்த வாக்கிய வகை ஃபுல்லாவே உங்களுக்கு நடத்துறேன். ஏன்னா இது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த அந்த தலைப்புக்குள்ளார போக முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப பாருங்களேன், எதெல்லாம் நம்ம குறியீடை வச்சு கண்டுபிடிக்க முடியும்னா வினா வாக்கியம் கண்டுபிடிக்கலாம், உணர்ச்சி வாக்கியம் கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தொடர் வாக்கியம் கண்டுபிடிக்கலாம், அரைப்புள்ளி குறியீடு தொடர் வாக்கியம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது இரட்டை மேற்கோள் குறியீடு இருந்தா கண்ணை மூடிட்டு நம்ம நேர்கூற்று வாக்கியம் அடிச்சிடலாம். இதை மட்டும்தான் நம்ம குறியீடுகளை வைத்து வாக்கிய வகை கண்டுபிடிக்கிறது. இதை மட்டும்தான் பண்ணலாம். வினா உங்களுக்கே தெரியும், வினா வாக்கியம், உணர்ச்சி குறியீடு, உணர்ச்சி வாக்கியம் தெரியும். இந்த அரைப்புள்ளி இருந்தாலே அது கண்டிப்பாக தொடர் வாக்கியம், மறக்கவே கூடாது. புரியுதுங்களா? சரி, கவனிங்க. சேரன் தமிழை வளர்த்தான் புலவரை போற்றினான். இப்போ வரும், சேரன் தமிழை வளர்த்தான் புலவரை போற்றினான். அப்ப ஒரு எழுவாய் வந்திருக்கு, பயனிலை பாருங்க, வளர்த்தான் போற்றினான், பல பயனிலை வரும். புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனா ஒன்றுக்கும் மேற்பட்ட வினைமுற்றுகள் வரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வினைமுற்றுகள், பல அப்படின்னாலே ஒன்றுக்கும் மேற்பட்டதான், பல வினைமுற்றுகள் இருக்கும். தொடர் வாக்கியம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி, சிம்பிளா நான் சொல்லிட்டேன். அரைப்புள்ளி குறியீடு இருக்கும், அது இல்லாம நிறைய வினை முற்றுகள் இருக்கும். சேரன் தமிழை வளர்த்தான் புலவரை போற்றினான் பரிசு கொடுத்தான். புரியுதுங்களா? பரிசு கொடுத்தான் அப்படி. அதுக்கு அடுத்தது கண்ணகி தேர்வு எழுதினால், தேர்வு எழுதினால் இந்த குறியீடு அரைப்புள்ளி குறியீடு. புரியுதுங்களா? கண்ணகி தேர்வு எழுதினால் முதலிடம் பெற்றாள், பெற்றாள். ஓகேங்களா?
அரை புள்ளி இடம்பெற்றிருக்கும். பாருங்க, அரை புள்ளி இடம்பெற்றிருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வினைமுற்றுகள் இடம்பெற்றிருக்கும். இதை மறக்கவே கூடாது. அரை புள்ளி இடம்பெற்றிருக்கும், ஒன்றுக்கும் மேற்பட்ட வினைமுற்றுகள் இடம்பெற்றிருக்கும். அவ்வளவுதான். தொடர் வாக்கியம் ரொம்ப ரொம்ப ஈஸி, எளிமை. எப்படி வித்தான் பித்தான் வந்தா பிறவினை, ஆள் பட்ட வந்தா செயல்பாட்டு வினை, அரைப்புள்ளி குறியீடு, ஒன்றுக்கு மேற்பட்ட வினைமுற்றுகள் வந்தா தொடர் வாக்கியம். இதெல்லாம் எளிமை. அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது கலவை வாக்கியம் அல்லது கூட்டு தொடர் வாக்கியம். கலவை வாக்கியம், கூட்டு தொடர் வாக்கியம் அப்படின்னா என்ன? ஒரு முதன்மை வாக்கியம் சார்பு வாக்கியத்துடன் கலந்து வருவதுதான் கூட்டு தொடர் வாக்கியம். எது சார் முதன்மை வாக்கியம்? பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது, பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டது. ஏன் பள்ளிக்கு விடுமுறை? மழை பெய்தமையால், மழை பெய்ததால் பள்ளிக்கு விடுமுறை. அப்ப பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது என்பதுதான் முதன்மை வாக்கியம். அது எதை சார்ந்தது இருக்கு? மழை பெய்தமையால். அப்ப அதுதான் சார்பு வாக்கியம். நான் சொல்றது புரியுதுங்களா? சார்பு வாக்கியம். ஒரு முதன்மை வாக்கியம் சார்பு வாக்கியத்துடன் கலந்து வருவது கலவை வாக்கியம். இங்க பாருங்க, சேரன் தமிழை வளர்த்ததால் புலவரை போற்றினான். சேரன் தமிழை வளர்த்ததால் புலவரை போற்றினான். புலவரை சேரன் போற்றுறான். புரியுதுங்களா? சேரன் புலவரை ஏன் போற்றுறான் அப்படின்னா, தமிழை வளர்த்ததால், சேரன் தமிழை வளர்த்ததால் புலவரை போற்றினான். மழை பெய்தமையால் வெள்ளம் வந்தது, மழை பெய்தமையால் வெள்ளம் வந்தது. இதுக்கு இடையில எந்த குறியீடுமே இருக்காது. புரியுதுங்களா? எந்த குறியீடுமே இதுக்கு இடையில இருக்காது. அவ்வளவுதான். அப்ப எது முதன்மை வாக்கியம், எது சார்பு வாக்கியம்? இங்க பாருங்க, வெள்ளம் வந்தது, இதான் முதன்மை வாக்கியம். ஏன் வெள்ளம் வந்துச்சு? மழை பெய்தமையால். அப்ப ஏன் என்பதற்கான விடை இங்க இருக்குல்ல, இது சார்பு வாக்கியம். இது முதன்மை. புலவரை போற்றினான் முதன்மை, சேரன் தமிழை வளர்த்ததால் அப்படின்றது சார்பு வாக்கியம். அப்போ ஒரு முதன்மை வாக்கியம், ஒரு சார்பு வாக்கியம். புரியுதுங்களா? இது கலந்து வர்றதுனாலதான் அதுக்கு பேர் கலவை வாக்கியம் அல்லது கூட்டுத்தொடர் வாக்கியம்னு பேர். அப்ப பாருங்க, சேரன் தமிழை வளர்த்ததால் புலவரை போற்றினான், இது கலவை வாக்கியம். அப்ப தனி தொடர் கலவை, நான் உங்களுக்கு எளிமையா எப்படி புரிய வைக்கிறேன் பாருங்களேன். தனி தொடர் கலவை, இதை தொடர் வாக்கியம் ரொம்ப ரொம்ப ஈஸி சார். எப்படி சார் ஈஸி? அரை புள்ளி, ஒன்றுக்கு மேற்பட்ட வினைமுற்று, கண்ணாலே ஈஸியா பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு போறோம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. மீதி தனி கலவை, இது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தனி வாக்கியத்துல அதுலயே அவன் விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரே பயனிலை கொண்டு முடியாது. ஒரே பயனிலைன்னா அதுல ஒரே ஒரு வேர் சொல் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப பாருங்களேன், தனி வாக்கியம். இங்க பாருங்க, சேரன் தமிழை வளர்த்தான், சேர சோழ பாண்டியன் தமிழை வளர்த்தான். இப்ப இதுக்கு வேர் சொல் கண்டுபிடிக்க முடியும்னா நான் ஒன்னே ஒண்ணுதான் கண்டுபிடிக்கலாம். என்ன தெரியுங்களா? இதுதான், வளர். இது மட்டும்தான். கரெக்டுங்களா? இப்ப பாருங்களேன், இதே கலவை வாக்கியத்துக்கு வேர் சொல் கண்டுபிடிக்கிறான். வளர், போற்று. அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட வேர் சொல்கள் என்னால கண்டுபிடிக்க முடியுதுன்னா அது கலவை வாக்கியம். ஒரே ஒரு வேர் சொல் தான் ஒரு வாக்கியத்தை கண்டுபிடிக்க முடியுதுன்னா அது தனி வாக்கியம். புரியுதுங்களா? தொடர் வாக்கியத்துக்கு கண்டிப்பா நீங்க வேர் சொல் கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அரைப்புள்ளி குறியீடு நம்ம பார்த்தோம், அந்த வினைமுற்றுலாம் இருக்கும். அதை போய் நீங்க வேர் சொல்லலாம் கண்டுபிடிச்சிட்டு போறீங்க. அப்போ உங்களுக்கு குழப்பம் வர்றது தனி கலவையான. அதை எப்படி அந்த குழப்பத்தை தீர்த்துவீங்கன்னா, வேர் சொல் தேடுவோம். புரியுதுங்களா? ஒரே ஒரு வேர்ச்சொல், அது வினைமுற்றுல தான் இருக்குது அப்படின்னா அது தனி வாக்கியம். வினைமுற்றுல ஒரு வேர்ச்சொல், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தா இன்னொரு வேர்ச்சொல், நம்மளால நிறைய, ஒண்ணுதான் இருக்கணும் இல்ல, நிறைய வேர்ச்சொல் கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் அது என்ன வாக்கியம்னா கலவை வாக்கியம். புரியுதுங்களா? இதை நீங்க கரெக்டா உள்வாங்கிக்கணும். அடுத்தது உடன்பாட்டு வாக்கியம். உடன்பாடு எதிர்மறை, பொருள் மாறா எதிர்மறை, ரோமன் லெட்டர் 3. உடன்பாடு எதிர்மறை, பொருள் மாறா எதிர்மறை, ரோமன் லெட்டர் 3. ஒரு நிகழ்வினை உறுதியாக, ஒரு நிகழ்வினை எதிர்ப்பின்றி ஏற்பது உடன்பாட்டு வாக்கியம். புரியுதுங்களா? ஒரு நிகழ்வினை எதிர்ப்பின்றி ஏற்பது உடன்பாட்டு வாக்கியம். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, வினைமுற்று எதிர்மறையா இருக்காது.
உடன்பாடு எதிர்மறை பொருள் மாறா எதிர்மறையை தீர்மானிப்பது வினைமுற்று. ஏறக்குறைய வாக்கிய வகை எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது வினைமுற்று தான். நீங்க வேணாலும் பாருங்களேன், எல்லாமே நம்ம வினைமுற்றை சார்ந்தே தான் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். வாக்கிய வகையை தீர்மானிப்பது இறுதியில இருக்கிறது தான். வினைமுற்று எதிர்மறையாக இருக்காது. இப்ப பாருங்களேன், செல்வி கட்டுரை எழுதினார். செல்வி கட்டுரை எழுதினார். இங்க பாருங்க, வினைமுற்று. வினைமுற்று எதிர்மறையாக இல்லை எனில் அது கண்டிப்பா உடன்பாட்டு வாக்கியம் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. செல்வி கட்டுரை எழுதினார். கண்ணை மூடிட்டு உடன்பாடு எதிர்மறை பொருள் மாறா எதிர்மறை இதுல வரீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு உடன்பாடு அடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா வினைமுற்று எதிர்மறையா இல்லைன்னா அது உடன்பாட்டு வாக்கியம், அவ்வளவுதான். இதுதான் கான்செப்டே. புரியுதுங்களா? அடுத்தது எதிர்மறை வாக்கியம் பாருங்களேன். ஒரு செயல் நிகழாமையை குறிப்பது எதிர்மறை வாக்கியம். ஒரு செயல் நிகழாமையை குறிப்பது. செல்வி கட்டுரை எழுதினால் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த வினைமுற்று மட்டும் எதிர்மறையா இருக்கணும். வினைமுற்று மட்டும் எதிர்மறையா இருக்கணும். எழுதிலல் அப்படின்னு இருக்கும். எழுதிலல். செல்வி கட்டுரை எழுதினர். இந்த வினைமுற்று எதிர்மறையாக இருக்க வேண்டும். செல்வி கட்டுரை எழுதிலல். புரியுதுங்களா? இல்ல செல்வி கட்டுரை எழுதவில்லை அப்படின்னு இருக்கணும். இப்படி வினைமுற்று எதிர்மறையா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா எதிர்மறை வாக்கியம். புரியுதுங்களா? வினைமுற்று எதிர்மறையா இருந்துச்சு. அடுத்தது இங்க பாருங்க, பொருள் மாறா எதிர்மறை. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ். இதுதான் பொருள் மாறா எதிர்மறையோட இது. இரண்டு எதிர்மறைகள் வந்து ஒரு உடன்பாட்டு பொருளை தருவது பொருள் மாறா எதிர்மறை. இரண்டு எதிர்மறைகள் வந்து ஒரு உடன்பாட்டு பொருளை தருவது. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, இப்ப பாருங்களேன், செல்வி கட்டுரை எழுதாமல் இல்லை. இல்லை அப்படின்னு ஒரு எதிர்மறை வந்துச்சு. ஒண்ணு. ஒரே ஒரு எதிர்மறை வினைமுற்று மட்டும் இருந்துச்சுன்னா அது எதிர்மறை வாக்கியம். அதே வினைமுற்றுக்கு முன்னாடி இன்னொரு எதிர்மறை இதோ ஒண்ணு இருக்கு பாருங்க. ரெண்டு எதிர்மறை வந்துச்சுன்னா அது வந்து பாருங்க, அது வந்து பொருள் மாறா எதிர்மறை. அப்ப செல்வி கட்டுரை எழுதினால் அதான் அதோட பொருள். அதான் நம்ம எப்படி சொல்றாங்க, செல்வி கட்டுரை எழுதாமல் இல்லை. மைனஸ் இன்ட்டு மைனஸ். இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். புரியுதுங்களா? ஆனா என்ன சொல்லுதுன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த தான் சொல்லுது. என்னன்னா செல்வி கட்டுரை எழுதினார் அப்படின்றதுதான். உழைப்பில்லாமல் ஊதியம் இல்லை. இல்லைன்னு ஒரு எதிர்மறை. அதுக்கப்புறம் பாருங்க, உழைப்பில்லாமல். அப்ப ரெண்டு. நெருப்பில்லாமல் புகையாது. இது ஒரு எதிர்மறை, இது ஒரு எதிர்மறை. ராமன் இது வராது. இது மூணு மட்டும்தான். செல்வி கட்டுரை எழுதாமல் இல்லை, உழைப்பில்லாமல் ஊதியம் இல்லை, நெருப்பில்லாமல் புகையாது. நெருப்பில்லாமல் புகையாது. அப்ப உடன்பாடு எதிர்மறை பொருள் மாறா எதிர்மறையை தீர்மானிப்பது வினைமுற்று. வினைமுற்று எதிர்மறையாக இல்லை எனில் உடன்பாட்டு வாக்கியம். வினைமுற்று மட்டுமே எதிர்மறையாக இருந்தது அப்படின்னா அது வந்து எதிர்மறை வாக்கியம். வினைமுற்று எதிர்மறையா இருக்கு, அதுக்கு முன்னாடி இன்னொரு எதிர்மறையும் இருக்கு, போய் பார்த்தா கிடைக்குது அப்படின்னா இது பொருள் மாறா எதிர்மறை. இதுதாங்க கான்செப்ட். நான் சொல்றது புரியுதா? ஒரு முறை 2013 குரூப் 3 கொஸ்டின். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ஆன்சர் கீ பாருங்களேன். 2013 ஆகஸ்ட் 3 நடந்த கேள்வி. முருகன் தேர்வு எழுதாமல் நின்றான். பேர் வேற இருக்கலாம், ஆனா இதுதான் கான்செப்ட். முருகன் தேர்வு எழுதாமல் நின்றான். இங்க பாருங்க வினைமுற்று. இதுக்கு பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எதிர்மறைன்னு கொடுத்துருந்தாங்க ஆன்சர். அப்ப எழுதாமல் அப்படின்றத நீங்க மைண்ட்ல ஏத்துக்க கூடாது. வினைமுற்றுக்கு தான் போகணும். வினைமுற்று நின்றான்னு தானே இருக்கு. அப்ப ஏன்னா வினைமுற்று தான் தீர்மானிக்குது, அவன் நின்றுட்டு தான் இருக்கிறான். அது ஒரு உடன்பாடு. எதிர்மறை இல்லைன்னா அது உடன்பாடு, அவ்வளவுதான். உடன்பாடுன்னா பெரிய ஒண்ணும் இல்லை. எதிர்மறை இல்லாமல் இருக்கு இல்லையா, அதனால அது உடன்பாடு. ஏன்னா ரெண்டு தான். நின்றான் நிற்கவில்லை. நின்றான்னா உடன்பாடு, நிற்கவில்லைன்னா எதிர்மறை. அப்ப நின்றான் அதுதான். ஆனா நிறைய பேர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுதாமலை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எதிர்மறை எதிர்மறைன்னு அடிச்சாங்க. அப்புறமா டிஎன்பிசி ஆன்சர் கீ வரப்பதான் தெரியுது நின்றான் என்பது உடன்பாட்டு வாக்கியம். இதை பார்க்க கூடாது, வினைமுற்று தான் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப உடன்பாடு எதிர்மறை பொருள் மாறா எதிர்மறை நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத நான் சொல்றேன். உடன்பாடு என்பது வினைமுற்று எதிர்மறையாக இருக்கும்.
எதிர்மறை என்பது வினைமுற்று எதிர்மறையா இருக்கும். பொருள் மாறா எதிர்மறை என்பது வினைமுற்று எதிர்மறையாக இருந்தாலும் அதற்கு முன்னர் இன்னொரு எதிர்மறை இருக்கும். புரியுதுங்களா? இப்ப நீங்க அடிக்கடி என்ன படிச்சிட்டீங்களான்னு கேட்டா, நான் படிக்கலன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்பீங்க. அப்ப படிக்கலன்னு, படிக்கவில்லை என்று எதிர்மறை, தெரியுமா அப்படின்னு ரெண்டு எதிர்மறை. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், நான் படித்து விட்டேன்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா நம்ம அப்படி சொல்றது இல்லை, இரண்டு எதிர்மறைகள் சொல்றோம். அப்ப நாங்க என்ன புரிஞ்சுக்கிறோம், நீங்க படிச்சிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க இரண்டு எதிர்மறைகளை சொல்லி ஒரு பாசிட்டிவ் ஒன்று படிச்சுட்டான்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க. புரியுதுங்களா? இவ்வளவுதான். இன்னும் பாத்தீங்கன்னா நேர்கூற்று அயற்கூற்று இருக்கு. அதை நிறுத்தற்குறியோட தொடர்பு படுத்தி உங்களுக்கு நான் நடத்துவேன் வகுப்புல. ஓகேங்களா? இப்ப ஒரு வாக்கியத்தை வச்சு நான் உங்களுக்கு எல்லாமே இப்ப நான் சொல்ல போறேன். வேந்தன் கட்டுரை எழுதினான். இந்த ஒரு வாக்கியத்தை வச்சு நான் எல்லா வாக்கியமும் இப்ப உங்களுக்கு நடத்த போறேன். புரியுதுங்களா? ஏற்கனவே நடத்தின இல்லையா, அதை ஒப்பிட்டு காட்ட போறோம் உங்களுக்கு. இப்ப வேந்தன் கட்டுரை எழுதினான் செய்தி வாக்கியம். அடிப்படை வாக்கிய வகைகள் ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேந்தன் கட்டுரை எழுதினான் செய்தி வாக்கியம். வேந்தன் கட்டுரை எழுது கட்டளை வாக்கியம். வேந்தா கட்டுரை எழுதுக வியங்கோல் வாக்கியம். எழுதுக வியங்கோல் வாக்கியம். வேந்தன் என்ன எழுதினான், வேந்தன் கட்டுரை எழுதினானா, இது எல்லாமே வினா வாக்கியம். என்னே அருமையாக வேந்தன் கட்டுரை எழுதினான், அது உணர்ச்சி வாக்கியம். புரியுதுங்களா? இது அடிப்படை, இது அடிப்படை வாக்கிய வகை நம்ம பார்த்தது, அதோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கோம். அப்ப இது வந்துச்சுன்னா இதுக்குள்ளதான் நம்மளுக்கு வரும் ஆப்ஷன். புரியுதுங்களா? செய்தி, கட்டளை, வியங்கோல், விளைவு, வினா, உணர்ச்சி, இந்த ஆறுக்குள்ளதான் வரும். அதுக்கு அடுத்தது ரோம் லெட்டர் 1 நம்ம பார்த்தோம் பாருங்களேன். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. அதை சொல்றோம் பாருங்க. வேந்தன் கட்டுரை எழுதினான் தன்வினை வாக்கியம். வேந்தன் கட்டுரை எழுதினான் தன்வினை வாக்கியம். வேந்தன் கட்டுரை எழுதுவித்தான் பிறவினை வாக்கியம். வேந்தன் கட்டுரை எழுதுவித்தான் பிறவினை வாக்கியம். புரியுதுங்களா? வேந்தன் கட்டுரை எழுதினான், எதை எழுதினான், கட்டுரை. அப்ப இது செய்வினை வாக்கியம். புரியுதுங்களா? செய்வினை வாக்கியம். ரெண்டுமே கொடுத்துருக்காங்கன்னா நான் எதை அடிப்பேன் சார், தன்வினையும் கொடுத்துட்டாங்க செய்வினையும் கொடுத்துட்டாங்கன்னா செய்வினை தான் அடிப்பேன். ஏன்னா எதைக்கு ஆன்சர் இங்க இருந்தாலே செய்வினை தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், மறக்கவே கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா எல்லாருமே கேட்கறது சார் செய்வினை தன்வினை எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுதான். அப்ப வினைமுற்று எதைன்னு கேட்டா அதுக்கான ஆன்சர் இருந்தா அதுதான் செய்வினை. அது இல்லாம வேற எது இருந்தாலும் மாறி இருந்துச்சுன்னா, இப்ப வேந்தன் நன்கு எழுதினான், வேந்தன் சிறப்பாக எழுதினான் அப்படின்னு எது வந்தாலும் அது தன்வினை மட்டும்தான் வரும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது வேந்தன் கட்டுரை எழுதினான் செய்வினை பார்த்தோம். கட்டுரை வேந்தனால் எழுதப்பட்டது, இரண்டாம் வேற்றுமை உருபு வந்துச்சுன்னா அது தன்வினை, சாரி செய்வினை. அதே பாருங்களேன், கட்டுரை வேந்தனால் எழுதப்பட்டது ஆள்னு வந்திருக்கு இல்லையா, ஆள்னு செயற்பாட்டு வினை. புரியுதுங்களா? ரோம் லெட்டர் 1 முடிஞ்சிச்சு. ஆள்பட்ட வித்தான் பித்தான், வித்தான் பித்தான் வந்தா பிறவினை, ஆள்பட்டன் வந்துச்சுன்னா செயற்பாட்டு வினை, மறக்கவே கூடாது. அதுக்கு அடுத்தது ரோம் லெட்டர் 2. ரோம் லெட்டர் 2, ரோம் லெட்டர் 2ல நம்ம என்ன பார்த்தோம், தனி தொடர் கலவை. வேந்தன் கட்டுரை எழுதினான் தனி வாக்கியம். வேந்தன் முருகன் ராமன் கந்தன் கட்டுரை எழுதினான் தனி வாக்கியம். புரியுதுங்களா? ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வினை இது எழுவாய் வந்தாலும் பயனிலை ஒண்ணுதான். புரியுதுங்களா? அப்ப வேந்தன் கட்டுரை எழுதினான் தனி வாக்கியம். வேந்தன் கட்டுரை எழுதினான் பரிசு பெற்றான். வேந்தன் கட்டுரை எழுதினான் பரிசு பெற்றான். இப்படி இருக்குங்க, சிம்பிளா இதான் வாக்கியம். இது என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அரைப்புள்ளி இருக்கு, எதையும் பார்க்க மாட்டேன். அரைப்புள்ளி இருந்தா கண்ணை மூட்டு தொடர் வாக்கியத்தை அடிச்சிருவேன். இப்படி இருக்கு, வேந்தன் கட்டுரை எழுதினான் அதனால் பரிசு பெற்றான். இப்படி இருக்கு. அதனால் இதனால்னாலும் நீங்க குழப்பம் அடையக்கூடாது, அது எதனால் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அரைப்புள்ளி குறியீடு இருக்கு, அவ்வளவுதான். இணைப்பு சொல் வந்துச்சுன்னா இங்க கமா வரும். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இணைப்பு சொல் வந்துச்சுன்னா கமா வரும். அப்ப அரைப்புள்ளி குறியீடு இருந்தாலே நீங்க தொடர் வாக்கியம் போட்டணும், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது தொடர் வாக்கியத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கலவை வாக்கியம். வேந்தன் கட்டுரை எழுதியதால் பரிசு பெற்றான்.
வேந்தன் கட்டுரை எழுதியதால் பரிசு பெற்றான். இது கலவை வாக்கியம். பாருங்க, பெற்றான் பெரு வேர்ச்சொல். அப்ப இங்க ஒரு என்ன இருக்கு, அதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னா அதோ எழுது. நிறைய கூட வரலாம், வேர்ச்சொல் நிறைய கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய கூட வரலாம். புரியுதுங்களா? அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகள் எனக்கு கிடைக்குது. அதாவது பயனிலைன்றதோட பாருங்க, வேர்ச்சொல் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா இது கலவை வாக்கியம் அல்லது கூட்டு தொடர் வாக்கியம். ஏன் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வினைமுற்றுகள் வந்துச்சுன்னா தொடர் வாக்கியம் பார்த்தோம். ஓகேங்களா? இதுல பாருங்க, பெற்றானுக்கு ஒரு வேர்ச்சொல் கண்டுபிடிக்க முடியுது, இதுக்கு முன்னாடி இன்னொரு வேர்ச்சொல்லும் கண்டுபிடிக்க முடியுது. ஆனா தனி வாக்கியம் பாருங்களா, வேந்தன் கட்டுரை எழுதினான் மட்டும்தான் இருக்கு. எழுதினான், அதுக்கு மட்டும்தான் நம்ம வேர்ச்சொல் கண்டுபிடிக்க முடியும், வேற எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் தனியும் கலவையும் வேறுபடுத்தி காட்டுவது, இது மட்டும்தான். புரியுதுங்களா? அடுத்தது ரோம் லெட்டர் 3. வேந்தன் கட்டுரை எழுதினான். ரோம் லெட்டர் 3 உங்களுக்கு தெரியும், உடன்பாடு எதிர்மறை, பொருள் மாறா எதிர்மறை, இது மூணை பத்தி மட்டும் பார்த்தோம். அப்ப வினைமுற்று எதிர்மறையாக இல்லை எனில் அது உடன்பாட்டு வாக்கியம். இதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. அப்ப வினைமுற்று எதிர்மறையா இருக்குன்னா இல்ல. அடுத்தது வினைமுற்று எதிர்மறையாக இருந்தால் எழுதிலன். இதெல்லாம் நானே சொல்றது, உங்க புக்ல வேற வடிவத்துல இருக்கும், நான் சொல்றது உங்களுக்கு புரியணுன்ற மாதிரி நான் சொல்றேன் எல்லாமே. வினைமுற்று மட்டும் எதிர்மறையாக இருந்தால், வினைமுற்று எதிர்மறையாக இருந்தால், வினைமுற்று மட்டும் எதிர்மறையாக இருந்தால் அது எதிர்மறை வாக்கியம். வேந்தன் கட்டுரை எழுதிலன். புரியுதுங்களா? அடுத்தது வினைமுற்று எதிர்மறையாக இருந்து, அதாவது வேந்தன் கட்டுரை எழுதாமல், வேந்தன் கட்டுரை எழுதாமல் இல்லை. அப்ப இல்லை என்பது ஒரு எதிர்மறை, எழுதாமல் என்பது ஒரு எதிர்மறை. இரண்டு எதிர்மறைகள் வேந்தன் கட்டுரை எழுதாமல் இல்லைன்னா எழுதினான்னு அர்த்தம். இரண்டு எதிர்மறைகள் ஓர் உடன்பாட்டு பொருளை தருவது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். இப்ப வேந்தன் கட்டுரை எழுதினான் தனி வாக்கியம், சாரி, வேந்தன் கட்டுரை எழுதினான் உடன்பாட்டு வாக்கியம், வேந்தன் கட்டுரை எழுதினான் எதிர்மறை வாக்கியம், வேந்தன் கட்டுரை எழுதாமல் இல்லை அது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். ஓகேங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் திரும்பி கூட டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாக்கிய வகை என்பது ஒன்னொன்னும் புரிஞ்சு கொள்றதுதான். இதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம், 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. ஒரு வாக்கிய வகைனா இதுதான் அப்படின்னு நீங்க உள்வாங்கிக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.